நான் பார்க்க போகிறது பயிற்சி 6.5 6 சம் கொஷின் பாருங்கள். -1, 2, 1 என்ற புள்ளி வழி செல்வதும் r vector equal 2i cap plus 3j cap minus k cap plus t into i cap minus 2j cap plus k cap என்ற நேர்கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணையலகு சமன்பாட்டை காண்க. மேலும் இக்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சர் தூரத்தையும் காண்க. கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு இதுக்கு இணையான துணையலகு வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு இடைப்பட்ட மீச்சர் தூரத்தையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்பயுமே கொஷின் பார்க்கும்போது செங்குத்து கொடுத்துருக்காங்களா இணையானதை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இணைன்னும் போது மீச்சர் தூரத்துக்கு வேறு ஃபார்முலா வரும், செங்குத்துன்னும் போது மீச்சர் தூரத்துக்கு வேறு ஃபார்முலா. சரிங்களா? நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ கொஷினில் கொடுத்துருக்க புள்ளி எடுத்து எழுதியாச்சு, கோடு எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? இப்போது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டர், இந்த புள்ளி ஏ வெக்டர் மாற்றிக்கலாமா? ஏ வெக்டர் ஈக்குவல் -1 இருக்கு. அப்போ -1 i cap ப்ளஸ் 2 j cap ப்ளஸ் 1 k cap. ஒன்று பொட்டலில் ஒன்று தான், பொட்டலான ஒன்று தான். அடுத்து பாருங்கள், இப்போ இந்த கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கொடுத்துருக்க கோடுலேருந்து இப்போ வந்து ப்ளஸ் டி இன்ட்டு இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா? i cap minus 2j cap ப்ளஸ் k cap. இதை வந்து பி வெக்டர் இப்போ எடுக்க போகிறோம். பி வெக்டர் ஈக்குவல் i cap minus 2j cap ப்ளஸ் k cap. சரிங்களா? இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? துணையலகு வெக்டர் சமன்பாடா? இப்போது துணையலகு வெக்டர் சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஆர் கேப் ஈக்குவல் ஃபார்ம் கொடுத்து டீ மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்போது இங்கே நம்ம எடுக்கும் போது இந்த துணை அலகுக்கு வந்து எஸ்ன்னு எடுப்போம். இந்த மாதிரி கொடுக்கும் போது எஸ்ன்னு கொடுத்துருந்தா டீன்னு எடுக்கணும், டீன்னு கொடுத்துருந்தா நீங்கள் அடுத்து எடுக்கும் போது எஸ்ன்னு எடுக்கணும். ஃபார்முலா ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் பி வெக்டர். சரிங்களா? ஃபார்முலா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போ ஏ வெக்டர் என்ன? -i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் k cap ப்ளஸ் s இன்ட்டு b வெக்டர் பார்த்திங்கன்னா i cap minus 2j cap ப்ளஸ் k cap. இதுதான் நமக்கு தேவையான துணையலகு வெக்டர் சமன்பாடு. சரிங்களா? இப்போ இதை வச்சு இரு கோடுகளுக்கு கேட்டுக்காங்களா மீச்சர் தூரம் பாருங்கள். அப்போது இணைக்கோடுகள் என்னும் போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். d ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். நம்மக்கிட்ட ஏ வெக்டர் இருக்குது, பி வெக்டர் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட சி வெக்டர் இல்லை. அப்போ சி வெக்டர் நம்ம எதை எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கோடு, இந்த புள்ளி ஏ வெக்டர்னு எடுத்தோம், இந்த டேர்ம் பி வெக்டர்னு எடுத்தோம். இந்த டேர்ம் வந்து சி வெக்டர் அப்புறம் எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது சி வெக்டர் என்னது? 2i cap ப்ளஸ் 3j cap மைனஸ் k cap. சரிங்களா? இப்போது இதெல்லாம் ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிடலாமா? சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் சி வெக்டர் என்னது? 2i cap ப்ளஸ் 3j cap மைனஸ் k cap. அடுத்து ஃபார்முலா வர மைனஸ் ஏ வெக்டர் என்னது? -i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் k cap. இப்போது இந்த டைம் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். 2i cap ப்ளஸ் 3j cap மைனஸ் k cap. மைனஸை உள்ளே எடுத்து பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ ப்ளஸ் i cap மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ் 2j cap மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் k cap. சரிங்களா? இப்போ இங்கே 2 i cap இருக்குது, இங்கே 1 i cap இருக்குது. இப்போ கூட்டினா 3 i cap. இங்கே 3 j cap இருக்குது, இங்கே 2 j cap இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸு கழிக்கணும், கழிச்சா ப்ளஸ் 1 j cap. 1 பொட்டல் 1 தான், பொட்டலான 1 தான். மைனஸ் k cap மைனஸ் k cap. குறி ஒரே மாதிரி கட்டலாம், கூட்டிக்கலாமா? கூட்டினா -2 k cap. இதுக்கான ஆன்சர் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கான ஆன்சர். இப்போ கிடைச்சிருக்க சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருடைய வெக்டர் வச்சு பி வெக்டர் கூட கிராஸ் நம்ம என்ன வரும்? குறுக்கு பெருக்கம். அப்போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் i cap
ஜே கேப் கே கேப். சி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்மில் வந்து இதோட நம்பர்ஸை மட்டும் எடுத்துங்க எழுத போகிறோம். 3 1 -2 எடுத்து எழுதிக்கலாமா? 3 1 -2. அடுத்து பாருங்கள் பி வெக்டர். பி வெக்டருக்கான நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 1 -2 1. சரிங்களா? இப்போ குறி மாற்றிக்கலாம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போங்க என்ன வரும்? ப்ளஸ் ஐ கேப் மாடுலஸ் ஆஃப் இந்த ஐ கேப்க்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதி இருக்கிற 4 நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 1 -2 -2 1. அடுத்து மைனஸ் ஜே கேப். ஜே கேப்க்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதி இருக்கிற 4 நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 3 1 -2 1. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப். ப்ளஸ் கே கேப் இதுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதி இருக்கிற 4 நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? 3 1 1 -2. சரிங்களா? ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 1 1 ஃபார்முலா வர மைனஸ் -2 × -2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 × 4. ஓகேங்களா? மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 3 × 1 3 ஃபார்முலா வர மைனஸ் ப்ளஸ் 1 × -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 2 -2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2. அடுத்து ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 2 6 ஃபார்முலா வர மைனஸ் 1 × 1 1 தான் வரும். சரிங்களா? ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு 1 × -4 கழிக்கும் போது -3 வருமா? மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 3 + 2 கூட்டினா 5 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு -6 -1 கூட்டி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா? கூட்டினா -7 ஈக்குவல் பெருக்கும் போது ப்ளஸ் ஐ கேப் -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 5 எப்போ பெருக்கும் போது -5 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் -7 ப்ளஸ் இன்ட்டு -7 கே கேப். அப்போ இதுதான் நமக்கு தேவையான சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கான வெக்டர் சமன்பாடு. சரிங்களா? இப்போ இதை வந்து ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா? டி ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இந்த டேர்ம் வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இதுக்கு பதிலாக கண்டுபிடிச்சி வெக்டர் அப்ளை பண்ணும்போது -3 ஐ கேப் -5 ஜே கேப் -7 கே கேப்பா டிவைட் பை என்ன வருது? மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இப்போ பி வெக்டர் என்ன எடுத்துருக்கோம்? அதே போல் எடுத்து எழுதிக்கலாமா? பி வெக்டர் ஐ கேப் -2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப். இந்த ஃபார்மில் வந்து மாடுலஸ் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? ரூட் போடுவோமா? இப்போ ரூட் போடும்போது ரூட் ஆஃப் இதோட நம்பர்ஸ் மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோம். -3 இருக்கா? -3 ஸ்கொயர் ப்ளஸ் -5 இருக்கா? -5 ஸ்கொயர் ப்ளஸ் -7 இருக்கா? -7 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் என்ன வருது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் -2 இருக்கா? -2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் -3 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 3 × 3 9 ப்ளஸ் -5 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 5 × 5 25 ப்ளஸ் -7 ஸ்கொயர் பண்ணால் -7 × -7 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 7 × 7 49 டிவைட் பை ரூட் ஆஃப் அதே பக்கம் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -2 ஸ்கொயர் இருக்குது -2 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 2 4 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் வரும். ஈக்குவல் ரூட் ஆஃப் 9 + 25 34 34 ஒரு 49 83 டிவைட் பை இதை நான் கூட்டும்போது 6ன்னு வருமா? அப்போ √6 இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ நமக்கு தேவையான மீச்சிறு தூரம் கிடச்சிருச்சு. ரூட் ஆஃப் 83 டிவைட் பை √6 அளவுகள். சரிங்களா? ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.